ஷூவால வச்சு எவ்வளவு அடிக்க முடியுமோ அவ்வளவு மிதிச்சு அனுப்புனாங்க. இந்த ஊர் மக்கள் தான் எங்களை காப்பாத்திட்டு இருக்காங்க. இவங்க சொல்லணும்னா இந்த ஏரியா இங்கேருந்து தான் நான் வந்து அடிக்கடி போராட்டம் நடக்கிற இடத்துக்கு நான் போயிட்டு வருவேன். வீடு பக்கம்ன்றதுனால நான் அடிக்கடி போயிட்டு வர்றது, வீட்டுக்கு வர்றது, அந்த மாதிரி வேலையை நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இந்த கடைசி நேரத்தில் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போக முடியாமல் எங்களுக்கு இந்த ரோடு பாருங்க, இந்த ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோடு வழியாக கூட எங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போக முடியாமல் பேரிகேட்லாம் போட்டு மடக்கிட்டான். சரி, ரோடு வழியாக தான் மடக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே இருக்கிற போட்டு எல்லாம் எங்களுக்கு சொந்தமான போட்டு தான், இந்த சொந்தமான போட்லையாவது சாப்பாடு எடுத்துன்னு போகலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணோம், சாப்பாடு ஏற்றும் போது இங்கே இருக்கிற போலீஸே வந்து சாப்பாடு ஏற்ற விடாமல் எங்களை தடுத்தான். அதையும் மீறி தான் நாங்கள் எடுத்துன்னு போனோம். விவேகானந்தரில் கோஸ்ட் கார்டு மறக்கிறான் எங்கிறாஸ் உள்ளே எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு எப்படி நாங்கள் டிமி கொடுத்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது மேலும் வந்து திருவான்மியூர், ஊருக்குப்போம் இங்கெல்லாம் இருந்து சாப்பாடு எடுத்துன்னு வர எங்கள் போட்டு மீன் பிடிக்கிற ஆளுங்களை போட்டில் சாப்பாடு எடுத்துன்னு வரும்போது அவன் எத்தனை வரவே விடலை. அவன் மொத்தமாக மாறிக்கும் போது என்ன பண்ணோம், ஏற்கனவே நாங்கள் அந்த விவேகானந்தர் போய் இந்த ஒரு 10 போட்டு வந்துட்டு இருக்க போட்டு எல்லாம் சேர்ந்து திரும்பவும் நாங்கள் எல்லாம் கடலுக்கு போயிட்டு அவரை மிரட்டினோம். நாங்கள் கோஸ்காரை மிரட்டினோம், நீ இங்கேருந்து போகணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மிரட்டி நம்ம ப்ரொப்பலர் வந்து தூக்குனா மேலே வந்துடும், அவன் மேலே வராது, கயிறு போட்டால் மாட்டிக்கும், அப்படி கயிறு போட்டுலாம் நீ போக முடியாது அப்படின்னு மிரட்டினோடனே அவன் கையை தூக்க முடியும் எங்கெல்லாம் அமிச்சிட்டான். சரி, அதையாவது முடிச்சுட்டு நாங்கள் எடுத்துன்னு போகலான்னு பார்த்தா அங்கே போன உடனே நாங்கள் போராட்டம் பண்ணுற எங்களுக்கும் போலீஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 அடி தூரம் தான். இந்த 20 அடி தூரத்தில் எப்பவுமே வந்து அவன் நம்மளை எப்போ அடிப்பான் அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு, உள்பயம் இருந்துகிட்டே இருந்தது எங்களுக்குள்ளே. நாங்களே வந்து செயின் போட்டு அந்த இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அப்படியே இருந்தோம். கரெக்டாக எங்களை விடிய காலையில் எங்களுக்கு வந்து 6 மணிக்கு அடிக்க ஆரம்பித்தா நாங்கள் எல்லாமே பிரிஞ்சு ஓடும்போது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பேர் மட்டும் நடுகுப்போம், தண்ணி பக்கம் இந்த மாதிரி பிரிஞ்சு போனதில் நடுகுப்போம் போன எங்கள் பசங்க எல்லாருக்கும் வந்து நடுகுத்து மக்கள் தான் வந்து எங்களுக்கு வீட்டு உள்ள சேர்த்து தண்ணிலாம் கொடுத்து ஓடினதுக்கு தண்ணி தாகமாக எடுத்தனால தண்ணிலாம் கொடுத்து இது பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு முன்னாடி நாள் வந்து அவங்க சாப்பாடெலாம் போட்டாங்க, மீன் குழம்பு சாப்பாடுலேருந்து விதவிதமான சாப்பாடெலாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து காரணமாக வச்சு எங்களை பிடிக்கிறதுக்காகவும் வீடு பூந்து அவங்களையும் அடித்து உடச்சி அவங்க அங்கே இருக்கிற ஆளுங்களோட மீன் அதை கடையெல்லாம் கொளுத்துனாங்க. யார் மாடிச்சது? போலீஸ்காரங்க தான் அடிச்சாங்க. கை வச்சு எனக்கு கிள்ளி மூவ் பண்ண பார்த்தாங்க. என்னால மூவ் பண்ண முடியல. அதனால எனக்கு ஷூவால வச்சு எவ்வளவு அடிக்க முடியுமோ அவ்வளவு மிதிச்சு அனுப்புனாங்க. நாங்க இங்கிருந்து எங்க வெளியில போக விடல. அதனால நடுக்கும் எங்களை வெளியிலே விடல. பாட்டில் எடுத்து அடிச்சு எங்களை வெளியில விடாம நாங்க ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்துருந்தோம். எங்களுக்காக இந்த ஊர் மக்கள் தான் எங்களை காப்பாத்திட்டு இருக்காங்க. இவங்க சொல்லணும்னா அவங்களே கல்ல தூக்கி அடிச்சு நாங்க போராட்டம் பண்ணணும்னு சொல்றவங்க குண்டு போடுறாங்க. எங்களை வந்து பாட்டில் உடச்சு கிடக்குற அந்த முனையில உடச்சு கர்ப்பிணி பெண்ணை கலைச்சு அந்த பொண்ணை உட்கார வச்சிருக்காங்க. இந்த போராட்டம் இங்க இருந்து ஓயாது. எங்களுக்காக தான் அவங்களும் வந்தாங்க. நாங்க தமிழர்கள் இறக்கிருக்கோம் தான் அவங்களும் வந்தாங்க. கர்ப்பிணி பெண்ணோட கர்ப்பத்தை கலைச்சிருக்கோம்.
போலீஸே வந்து இந்த கண்ணீர் வெடிகுண்டெல்லாம் பயன்படுத்தி யூஸ் பண்ணியிருக்கிறானுங்க. கண்ணீர் போகை கொண்டு வீட்டு உள்ளலாம் அடிச்சிருக்கானுங்க. கண்ணீர் போகை கொண்டு வீட்டு உள்ளே போயிட்டு அவங்கள தான் நான் பார்க்க போயிருந்தேன். போனால் அவங்க வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அந்த புகையெல்லாம் உள்ளே போச்சுன்னா அவங்களாம் ரொம்ப முடியாது. போனால் இன்னும் அழுந்துட்டு இருக்காங்க. என்னென்னு கேட்டால் அவங்க எரிச்ச புகை, அந்த கண்ணீர் புகை கொண்டு வீசினது இதெல்லாம் வந்து போயிட்டு அவங்க உள்ள நிறைய பாதிப்பாகி அவங்களால முடியாமல் அழுந்து நிற்கிறாங்க. போலீஸ்காரங்களாம் தீவிரவாதிகள்லாம் தெரியல, தீவிரவாதியாக தான் இருப்பாங்க. ஐயோ பெருக ஆரம்பிச்சு இப்போ இதே நேரம் இந்த சூழ்நிலை தான் வந்து நடுக்குப்பத்துலேயும் அயோத்தி குப்பத்துலேயும் சரி, அந்த ஒரு சில அந்த எங்கள் மீன்காரங்க ஏரியாவில் நடந்து நிற்குது. இன்னும் கூட நாங்கள் பசங்க யாருமே அவங்க வீட்டுக்கு போய் சொல்லல. கருப்பு சட்டை போட்டாலே அடிக்கிறான். கருப்பு சட்டை போட்டுன்னு அன்றைக்கி நம்ம கருப்பு சட்டை போட்டு ரோட்டில் போனால் அவனுக்கு அடி பட்டையாக வீங்குது முதுகு. இந்த மாதிரியான கொடுமைலாம் பண்ணி இன்னமும் வந்து இயல்பு வாழ்க்கை திரும்பவே இல்லை. போராட்டம் முடிஞ்சுது. போராட்டம் முடிஞ்சு இவன் குடியரசு கொண்டாடுறன்ற பேரில் அங்கே யாரையும் வர விடாமல் இது பண்ணாமல் நாங்கள் யாருமே எங்கள் வீட்டுக்கு போக முடியாத அளவுக்கு அவன் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த ஊர் மக்கள் தான் எங்களை காப்பாத்திட்டு இருக்காங்க. இவங்க சொல்லுவாங்க கர்ப்பிணி பெண்ணை கலைச்சி அந்த பொண்ணை உட்கார வச்சுட்டாங்க. இந்த போராட்டம் இங்க இருந்து ஓயவே ஓயாது.